வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் எந்த பிஸ்னஸை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தொழில் ஒன்று தான். அதாவது தொழில் ஒன்று அப்படிங்கிறத விட தொழில் ரெண்டு. ஆனால் அந்த ரெண்டு தொழிலுக்கு தேவையான மூலப்பொருள் அப்படிங்கிறது ஒரே ஒரு பொருள் தான். அந்த ஒரு மூலப்பொருளை வச்சு ரெண்டு தொழில் பண்ணலாம். அந்த ரெண்டு தொழிலுமே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய போட்டி இல்லாத தொழில் தான். அப்படி என்னடா தொழில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நம்ம பார்க்க போகிறது அந்த ரெண்டு தொழிலை. ஒரு தொழிலை பற்றி நல்லா டீட்டெயிலாகவே பார்ப்போம். ரெண்டாவது தொழிலை பற்றி சும்மா ஒரு மேலோட்டமாக சொல்கிறேன். பட் இருந்தாலும் ரெண்டாவது தொழிலை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த அளவுக்கு என்ன தொழில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. நாம் இந்த வெயில் டைம்லலாம் அதிகமாக பார்த்திங்கன்னா ரோட்டோர கரும்பு ஜூஸ் கடையெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த கரும்பு ஜூஸ் கடையில் பார்த்திங்க அப்படின்னா கரும்பு இருக்கும். அதை ஜூஸ் புளிஞ்சிட்டு மீதி இருக்கிற அந்த சக்கையை பார்த்திங்க அப்படின்னா ஒரு இடத்துல குமிச்சு வச்சுருப்பாங்க. வேஸ்டேஜ் அதை தூக்கி எறிகிறதுக்காக வச்சுருப்பாங்க. அந்த சக்கையை வச்சு தான் நாம் பணம் சம்பாதிக்க போகிறோம். இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த சக்கையை வச்சு எப்படி சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் நமக்கு எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் தெளிவாக உங்கள் கூட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஸோ இது மெயினாக சொல்லணும் அப்படின்னா, இதை வச்சு ரெண்டு விதமான பொருள் தயாரிக்க முடியும். ரெண்டு விதமான பொருள்னு சொல்கிறத விட 4 விதமான பொருளை இதை வச்சு தயாரிக்க முடியும். அந்த 4 விதமான பொருளை தயாரிக்கிறதுக்கு 2 மிஷின் வேணும் நமக்கு. இதில் ஒரு மிஷினை வச்சு ஒரே ஒரு பொருளை மட்டும் தான் தயாரிக்க முடியும். இன்னொரு மிஷினை வச்சு 3 பொருள் அதை வச்சு நம்ம தயாரிக்க முடியும். முதல்ல அந்த ஒரு மிஷினை வச்சு 3 பொருள் தயாரிக்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா மெயினாக ஒரு மிஷின் வேணும். ஸோ இந்த 3 பொருளை தயாரிக்கிற மாதிரி ஒரு மிஷின் இருக்குது, ஃபுல்லு ஆட்டோமேட்டிக்கு. இல்லை ஒவ்வொரு பொருளுக்குமே தனித்தனியாக கூட 3 மிஷின் வாங்கிக்கலாம். பட் இருந்தாலும் 3 பொருளுமே தயாரிக்கிற மாதிரி ஒரு மிஷின் கிடைச்சிச்சு அப்படின்னா ஃபுல் ஆட்டோமேட்டிக்கில் எடுத்துட்டோம்னா கொஞ்சம் காஸ்ட் அதிகம். பட் இருந்தாலும் 3-in-1 அப்படிங்கிறனால நமக்கு இன்னுமே இன்னும் நல்லா பெனிஃபிட் இருக்கும். இதில் அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த மாதிரி வேஸ்டேஜ் சக்கையெல்லாம் எங்கெல்லாம் கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணணும். இல்லை நம்ம கரும்பாகவே வாங்கி அந்த ஜூஸை புளிஞ்சு எடுத்துகிட்டு அந்த சக்கையை நம்ம பயன்படுத்திக்கிட்டாலும் நல்லது தான். அந்த ஜூஸு கூட நம்ம விற்றுக்கலாம். சக்கையை நமக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். 2-in-1 இன்கமாக இருக்கும். அதில் இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கடைகளெல்லாம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கு இப்போ நிறைய தடை இருக்குது. அதனால் பிளாஸ்டிக் பதிலாக தண்ணி கப்பு, டீ கப்பு, அதுக்கப்புறம் குழம்பு ஊற்றி தரத்துக்கு ஒரு சின்ன ஒரு கப்பு மாதிரி, சாப்பிட்றதுக்கு சின்ன ஒரு கப்பு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ குழம்பு ஊற்றி தரத்துக்கு பார்சல் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே அலுமினியம் ஃபாயில் கப்பு, பிளேட்டு அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணுறோம். இதுக்கு மாற்று வழி என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்கு தான். ஏன்னா கரும்பு சக்கையிலேருந்து அதை ரீசைக்கிளிங் பண்ணி அதிலிருந்து கப்பு தயாரித்து அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் தூக்கி போட்டாலும் மக்கி போயிடும். ஸோ இதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டு தூக்கி எறிஞ்சிடலாம். இதுக்கு தான் நம்ம அந்த மிஷின் வாங்குறது. கப்புக்குன்னு ஒரு டை அதில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிளேட்டுக்கு ஒரு டை இருக்கும். அதுக்கப்புறம் குழம்பு கப்புக்குன்னு ஒரு டை இருக்கும். மொத்தம் 3 விதமான டை அதில் இருக்கும். ஸோ 3க்குமே நம்ம ஒரு சைஸு எந்த சைஸில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபிட் பண்ணி செட் பண்ணி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஒரே மிஷின் வச்சு நம்ம 3 விதமான பொருள் சேம் டைமில் நம்ம உற்பத்தி பண்ணலாம், தயாரிக்கலாம். இந்த தயாரிக்கிறதுல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆகிற தயாரிப்பு செலவுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அந்த சாதாரண அந்த தண்ணி கப்பு இருக்குது பார்த்திங்களா, அந்த தண்ணி கப்புக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 70லேருந்து 100 காசு வரைக்கும் வருது. இதே பார்த்திங்கன்னா அந்த டீ கப்புக்கு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 50லேருந்து 70 வரைக்கும் வருது. 50 காசுலேருந்து 70 காசு வரைக்கும் வருது. ஸோ தயாரிப்பு செலவு இதுக்கு ஆகிறதே இவ்வளோ தான். குழம்பு கப்புக்கு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ₹1 1.5 வரைக்கும் வருது. அதே பார்த்திங்கன்னா சாப்பிட்ற பிளேட்டு கப்பு அந்த இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1லேருந்து கூட 2 வரைக்கும் வருது. 1.5லேருந்து கூட 2 வரைக்கும் வருது. ஸோ அது நம்ம எந்த அளவுக்கு நம்ம அதில் கலக்கிறோம், என்னத்தை நம்ம எந்த மெத்தேடில் டையை எந்த அளவுக்கு நம்ம செட் பண்ணுறோம் அப்படிங்கிறது பொறுத்து தான் அதில் நமக்கு கிடைக்கிற அவுட்புட். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏரியாவில் இது யார் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ரேர் தான். ஏன்னா இது வடநாடு சைடில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். நம்ம ஏரியாவில் பார்த்திங்கன்னா ரொம்ப டிமாண்ட் அதிகமாக இருக்கிற ஒரு பிஸ்னஸ் தான். அதிகமாக யாருமே இது பண்ணலை. அதனால் இப்போ நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா போட்டியே இல்லாமல் நீங்கள் தாராளமாக இது பண்ணலாம். அதே மாதிரி இதை எப்படா போட்டியே இல்லாமல் பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்படி இதை கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ கேட்லாக் இருக்குது, இல்லை நான் லைவாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் வடநாடு சைடில் நான் டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன், எங்கெங்கே யார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டீட்டெயில் எனக்கு கிடைச்சதுக்கப்புறம் உடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் நேர்லையும் போய் பார்க்கலாம். இல்லை வீடியோஸ் கிடைச்சாலும் நான் உங்களுக்கு நம்மளோட சேனல்லே நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதை கூட நீங்கள் பார்க்கலாம். எப்போவுமே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிங்க. நம்ம என்ன தான் ப்ராக்டிக்கலாக போய் பார்த்தாலும் கூட
லைவாக பார்த்தாலும் கூட ப்ராக்டிக்கலாக நம்ம பண்ணும்போது தான் நமக்கு அதில் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்க முடியும். அதனால் உங்களுக்கு கிடைக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கங்க. மேக்ஸிமம் ஒரு வேளை நீங்கள் மிஷின் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறதுல தப்பே கிடையாது. அதுக்கான மெட்டீரியல் ரா மெட்டீரியல் வாங்கிக்கோங்க, மிஷின் வாங்கிக்கோங்க. ஸோ மிஷினோட காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6லேருந்து 7 லட்சம் வரைக்கும் வருது. 5லேருந்து 7 லட்சம்னு சொல்லிக்கலாம். செகண்ட் ஹேண்டு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கே கிடைக்குது. 2.5 லட்சம் 3 லட்சத்துக்கே செகண்ட் ஹேண்டே கிடைக்குது. பட் செகண்ட் ஹேண்டு வேண்டாம். ஏன்னா சப்போஸ் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதாவது பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கு செலவு பண்ணுறதுக்கே நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அதுவே ஒரு பெரிய செலவாக போயிடும். அதனால் வாங்குறீங்க கையோட ஒரு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து பண்ணுங்கள். புதுசாக வந்து ஒரு யூனிக்கான ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், அதே மாதிரி போட்டி இல்லாத ஒரு தொழிலை பண்ணணும். இதனோட இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட்டு, அதாவது அந்த உற்பத்தி செலவு வந்து கம்மியாகவும் அவுட்புட் வந்து எங்களுக்கு நிறையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் கூட, ஆனால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரே வருஷத்தில் நீங்கள் டபுளாக எடுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் நல்ல ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான். ஏன்னா கப்பலை பார்த்திங்கன்னா தயாரிப்பு செலவே பார்த்திங்கன்னா அந்த தண்ணி கப்புக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 70 காசுலேருந்து 100 காசு வரைக்கும் வருது. ஸோ இது தண்ணி கப்பு நீங்கள் விற்கும்போது 2 ரூபாய்க்கு நீங்கள் விற்கலாம். அப்படிங்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட டபுளுக்கு டபுள் தான் உங்களுக்கு கிடைக்குது. அதே மாதிரி தான் வாட்டர் கப்பும் உங்களுக்கு டபுளுக்கு டபுள் தான் கிடைக்கும். இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழம்பு ஊற்றி தர கப்பும் சாப்பாடு கப்பும் எல்லாமே டபுளுக்கு டபுள் தான். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டபுளுக்கு டபுள் அப்படிங்கும்போது ஆல்ரெடி அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா அந்த ரா மெட்டீரியலுக்கான காஸ்ட்டும் உங்களோட மேன் பவருக்கான காஸ்ட்டும் உங்களோட இபி காஸ்ட்டு, ஏன்னா பைசா கணக்கில் தான் எல்லாத்தையுமே நீங்கள் அதில் இன்க்ளூட் பண்ண போகிறீங்க. ஏன்னா ஒவ்வொரு இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு உங்களோட ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்கும் அப்படின்னா கப்பு நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2000லேருந்து 5000 கப்பு வரைக்கும் நீங்கள் உற்பத்தி பண்ணலாம். இதுவே வந்து நீங்கள் சாப்பிட்ற பிளேட் நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1000லேருந்து 1500 வரைக்கும் நீங்கள் ரெடி பண்ணலாம். ஸோ நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்கள். இதில் குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூலி அது இதுன்னு சொல்லிட்டு இபி சார்ஜ் எல்லாத்தையுமே ரா மெட்டீரியலோட காஸ்ட் எல்லாத்தையுமே வந்து, ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு பீஸுக்கு தான் நீங்கள் போட போகிறீங்க. அந்த ஒவ்வொரு பீஸுக்கு போடும்போது பார்த்திங்கன்னா பைசா கணக்குலையும் 50 காசு 100 காசு அப்படிங்கிற கணக்கில் தான் வந்து நீங்கள் வந்து இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண போகிறீங்க ஒரு பீஸுக்கு நான் சொல்கிறது. அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்கிற லாபம் மட்டுமே ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 100% நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து அதை கற்றுக்கிட்டு நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 5000ங்கிறது, அதாவது 3000லேருந்து 5000 வரைக்கும் நீங்கள் ஈஸியாக இதிலேருந்து நீங்கள் டெய்லி ப்ராஃபிட் மட்டும் நீங்கள் பார்க்கலாம். தயவு செஞ்சு ஒன்ஸ் நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ரா மெட்டீரியலாக வாங்கிக்கிட்டே இருங்க. ஸோ கப்பு தயாரிக்கிற வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள். இதை கொண்டு போய் எங்கே நான் போய் சேல் பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. முதல்ல ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அது எங்கே கொண்டு போய் கொடுக்குறது அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னாவே ஒரு தொழிலில் வந்து நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இறங்க முடியாது. முதல்ல நீங்கள் அந்த தொழிலை இறங்கி பண்ண ஆரம்பித்தா தான் அதுக்கப்புறம் இதை யாருக்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறத ஆட்டோமேட்டிக்காக நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. இல்லையா ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி ஆளுங்க வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு இதை ஆரம்பித்தா மட்டும்தான் நடக்குமே தவிர ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நடக்கவே நடக்காது. நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டும் பண்ணவும் முடியாது. எனக்கு தெரிஞ்சு இந்த பிஸ்னஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சைடில் யாருமே அதிகமாக பண்ணவே கிடையாது. ரொம்ப ரொம்ப ரேர் தான். நல்ல பிஸ்னஸாக இருக்கணும், ஒரு மீடியமான, அதாவது ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் நல்ல ஒரு பிஸ்னஸ், நல்ல ஜென்யூனான பிஸ்னஸ், நல்ல ஒரு ஹைடெக்கான பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு பக்காவான ஒரு ரீசைக்ளிங் பிஸ்னஸ்ஸு சூப்பராக இருக்கும். தாராளமாக பண்ணலாம். ஸோ இதில் ரெண்டாவது ஒரு பிஸ்னஸ் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த ரெண்டாவது பிஸ்னஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து ரெண்டாவது இன்கம் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் பேப்பரு. ஸோ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறோம்ல A4 ஷீட் பேப்பரு, ஸோ அதுவும் பார்த்திங்க அப்படின்னா இதிலிருந்து கூட தயாரிக்க முடியும். இதிலிருந்தும் தயாரிக்கிறாங்க. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா அந்த பேப்பரும் நல்லா தான் இருக்குது. சொல்லப்போனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இன்கம் தான் நமக்கு. பேப்பர் தயாரித்து அதை வந்து நம்ம விற்கக்கூடியது தான். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரே மிஷினை வச்சு அதுக்கு ஒரு மிஷின் வாங்கணும். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரே மிஷினில் வச்சுக்கிட்டு 3 விதமான டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெட்டீரியல் வந்து நம்ம தயாரிக்க முடியும். என்ன கேட்டால் இதுதான் வந்து உண்மையிலே ஒரு நல்ல பிஸ்னஸ். நம்ம அதை ட்ரை பண்ணுறதை விட A4 தயாரிக்கிறதுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நமக்கு அதெல்லாம் வேண்டாம். இது பார்த்திங்க அப்படின்னா போட்டி இல்லாமல் நம்ம ஈஸியாக பண்ணுற மாதிரி ஆயிரும். ஏன்னா டெய்லி யூசேஜ் அப்படிங்கும்போது இது நல்ல ஃபாஸ்ட் மூவில் அதிகமாக போயிட்டே இருக்கும். நம்மளோட ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்திக்கலாம். ஒரு மிஷின் வந்து ஆரம்பத்தில் வாங்கி நம்ம கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இன்னும் கொஞ்சம் நம்ம டெவலப் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே நமக்கு வந்து இந்த பிஸ்னஸ் ஒரு மிகப்பெரிய அளவில் ப்ராஃபிட்டாக கிடைக்கும். இதை பற்றின கருத்து எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கீழே தெரியப்படுத்துங்க. இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இதே மாதிரி இன்னொரு நல்ல பிஸ்னஸோட நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மேக்ஸிமம் வந்து இதனோட இன்னும் நிறைய டீட்டெயில்ஸை வந்து நான் கலெக்ட் பண்ணிவிட்டு வேற ஒரு வீடியோ கூட நான் கொடுக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கரெக்டான ஒரு பர்சனை வந்து உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ண பார்க்குறேன். ஏன்னா அப்போ தான் வந்து ஒரு ட்ரஸ்டட் பர்சனாக இருக்கணும். ஸோ அதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். நான் இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். கிடைச்சதுக்கப்புறம் மற்ற டீட்டெயில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதை பற்றி தெரியணும் அப்படின்னா கூகுளில் நிறைய சர்ச் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் நாங்கள் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.